ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் நீ ஃப்யூச்சரில் ஒரு ஹோம் பேக்கராக இருப்பேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நானே நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியாது நான் ஒரு ஹோம் பேக்கர் ஆவேன்னு. சும்மா என் பொண்ணுக்கு ஒரு நாள் பிரியாணி பாத்திரத்தில் வந்து இந்த ப்ரௌனி வந்து பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ என்னோடய பேக்கிங் ஜேர்னியே வந்து எனக்கு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இந்த குக்கிங் பேக்கிங்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா சமைப்பேன். அதை விட யாராச்சும் நான் சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். இந்த அப்ரிசியேஷன் வந்து கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் குடித்த எனர்ஜி வந்து எனக்கு கிடச்சிடும். ஸோ இந்த பேக்கிங் ஜேர்னியுமே வந்து நான் அதனால தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நான் கேக்லாம் பண்ணி கொடுக்குறப்ப கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு. எனக்கு அதுவே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த ஜேர்னியை வந்து விடாமல் இப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஒரு 50+ ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே நீங்கள் கொடுத்த கேக் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அதுக்காண்டி நான் மிஸ்டேக்கே பண்ணாமலும் இல்லை. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் மிஸ்டேக் பண்ணி அந்த கேக் நல்லா இல்லை அப்படின்னா அந்த கேக்கை வந்து நான் கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ண மாட்டேன். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தான் வந்து கொடுப்பேன். நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்படி தான் என்னோடய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் ஆச்சு.